தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய பல திருச்சபைகள் எழும்பின ஒரு காலம் அது. இன்னுமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய மரித்து பல ஆண்டுகள் கழிந்து போன ஒரு கால சூழ்நிலை இது. விதமான வேளையில் ஆண்டவர் கடைசியாக இந்த ஆசிய பகுதியில் இருந்த இந்த 7 சபைகளுக்கு செய்தியை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை இன்றைக்கும் ஒவ்வொரு சபைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இருந்த இந்த சபைகளின் நிலையை மையமாக வைத்து ஆண்டவர் அவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறதை பார்க்கிறோம். நாம் முதலாவது பார்த்தோம், எபேசு சபையை பார்த்தோம். இந்த எபேசு சபை உலக பிரகாரமாக ஒரு பெரிய சபை, நாகரிக நிலையில் வளர்ந்த ஒரு பட்டணத்தில் இருந்த ஒரு சபை. நிச்சயமாக அதில் பல மக்கள் இந்த சபையில் அங்கத்தினராக இருந்திருக்கக்கூடும். இந்த சபையை நாம் பார்க்கும் பொழுது பல நல்ல காரியங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவர் எல்லாமே பார்க்குறார். சொல்கிறார் 2வது வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதொருளை சகிக்கக்கூடாமல் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பட்டியலை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி பொதுவாக இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு உண்மையான தெய்வ பயம் இல்லைன்னா காரணம் என்னன்னா, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு என்பது இன்றைக்கி பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருப்பதில்லை. ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறோமோ அறிந்திருக்கவில்லையோ, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு செய்கையை பார்க்குறாரு, என்னுடைய நினைவை பார்க்கிறார், என்னுடைய சிந்தையை பார்க்கிறார், என்னுடைய விருப்பத்தை பார்க்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இவர் கடவுள். ஆகவே ஒருவேளை வெளிப்பிரகாரமாக மனிதர்களுக்கு முன்பாக நாம் பல காரியங்களை மறைக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய பல யோசனைகளை, திட்டங்களை, காரியங்களை மறைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நான் மறைக்க முடியாதுங்கிற ஒரு நிலை எந்த ஒரு மனிதனில் இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். என்ன கேட்டால், அவர்கள் ஒருவேளை பெரிய பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது இந்த அடுத்த சிமர்னா சபையை நம்ம பார்க்குறோம். இது ஒரு எளிமையான சபை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு அந்த 8வது வசனத்தில், சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அவர் சொன்னார், மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இவர் தேவன், இவர் கடவுள். இவர் தான் ஆரம்பம், இவர் தான் முடிவு. நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு மறைந்து விடுகிறோம். சொல்கிறாரு, இந்த சபைகளெல்லாம் பார்த்து ஒன்று சொல்கிற, அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன்.
இந்த காலையிலேருந்து உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, உன்னுடைய பேச்சு எப்படி இருந்தது, நீ நல்ல உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து தான் இருந்தையா, பயப்படலையா, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே உண்மையான ஞானமுள்ள ஒரு மனுஷன் யாருன்னா, என்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், என்னுடைய முடியாமை அறிந்திருக்கிறார், என்னுடைய இயலாமை அறிந்திருக்கிறார், அவரிடத்தில் நான் என்னை தாழ்த்துவேன். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய நிலை, எனக்கு உதவி செய்யும். இதுதான் என்னுடைய பலவீனம், எனக்கு உதவி செய்யும். இதுதான் என்னுடைய இயலாமை, எனக்கு உதவி செய்யன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இயலாமை, முடியாமை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள், பெருமை, மேட்டுமைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு முதலாவது நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் நம்ம கேட்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாயக்காரனேங்கிறார். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு நீ வெளியே ஒன்று ஜெபம் பண்ணால் நீ மாயக்காரன், மாயக்காரி. அவருக்கு முன்னால் நம்ம மறைச்சு வாழவோ பேசவோ முற்பட்டோமானா நம்மளை போல புத்தியீனமான வேறு யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்க்கலாம், நல்லா அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஜெபத்தை யார் கேட்குறாரு? ஆண்டவர் தான் கேட்கணும். ஒருவேளை ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் ஒன்று அவர் மதிக்கலைன்னு வை. மதிக்கலைன்னா உன்னை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. ஏன்னா நீ அவரை பற்றி அக்கறையாக இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாரு? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அப்போ அந்த ஜெபம் அது ஜெபமே இல்லை. ஜெபம் என்ற பெயராக இருந்தால் கூட அது ஜெபம் இல்லை. ஆண்டவர் பார்வையில் அது ஒன்றுமே இல்லை. அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஆண்டவர் இங்கே அடிக்கடி சொல்ல, உனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியும், வாழ்க்கையே தெரியும், நீ எப்படி என்ன ஏது உன்னுடைய முடிவு தெரியும், எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அப்போது இவ்வளவு தெரிஞ்ச ஒரு இடத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மறைக்க முடியுமா? மறைச்சு நம்முடைய வாழ்க்கையில் செழிக்க முடியுமா? மறைச்சு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா? அதை போல் மதியனம் ஒன்றுமே இல்லை. அது நம்ம சொல்ல நம்மளை நாம் ஏமாற்றி கொள்ளுகிறோம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது. நம்மளை நாமளே ஏமாற்றி கொள்ளுகிறோம். வேறு யாரையும் ஏமாற்ற தேவையில்லை, நம்மளே நாம் தான் ஏமாற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். அப்போ என்னுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சு அவருக்கு முன்னால் நான் ஒரு நல்லவனை போல ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? சொல்லப்போனால் அது கூட பாவம்தாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆண்டவருக்கு முன்னால் நான் நல்லவனை போல நடித்து ஜெபம் பண்ணால் அதுவே பாவம்தான். என்கிட்ட அவரை நம்ம ஏமாத்துறோங்கிற பாவம் செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உள்ளது உள்ளபடி சொல்லு, அதுக்கு மிஞ்சினது பாவமாக இருக்கும். நீ இருக்கிற நிலையை நீ சொல். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறனே, என்னை மன்னியும், எனக்கு இறங்கும்னு சொன்னால் அவர் கேட்பார். அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் நல்லவங்களாக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். வேறு யாரையும் நம்ம ஏமாத்துறதில்லை, நம்மளை நாம ஏமாற்றிக்கிறோம். அதனால் வேறு யார் ஏமாற்றப்படுவாங்களா? இல்லை, என்னை நானே ஏன்னா ஆண்டவர் என்னை எழுதித்த பார்க்குறாரு. என்னுள்ளது அதுதான் அறிந்திருக்கிறேன் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ என்னை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிற அவர்கிட்ட போய் நான் உண்மையான விதத்தில் விடுதலையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்ணணும்? என்னை தாழ்த்தணும். ஆண்டவரே, இப்படி நான் இருக்கிறேனே, மன்னியும் ஆண்டவரே. இந்த சிபனா சபையை பார்த்து சொல்கிறாரு,
நம்ம இந்த சபையை பார்த்து அங்கே உள்ளது உள்ளபடி தான் அவர் சொல்கிறார். அவர்கிட்ட போய் ஒன்றும் வேறன்றதே கிடையாது. பாருங்களேன், வேறு எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிறாரு 8வது வசனத்தில், சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது. யார் சொல்கிறார்? கடவுள் சொல்கிறார். அப்பா, நான் தான் ஆதி, நானா அந்தம். மரித்திருந்து பிழைத்தவர் யாராக இருக்க முடியும்? ஆண்டவர் தான். அவர் சொல்கிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இவங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். பாருங்களேன், இவங்க படுற தரித்திரத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் சொல்கிறார், என்னன்னு தெரியல ஒரு வேலை, ஆனால் ரொம்ப தரித்திரத்தில் போகிறாங்க, கஷ்டத்தில் போகிறாங்க, பாடு. என்ன தரித்திரம்? ஒரு வேளை ஆகார உணவு எந்த மாதிரியா அல்லது என்ன தெரியல. அதே சமயத்தில் இவங்ககிட்ட சிலர் வர்றாங்க, யூதரை போல அங்கே வரும்பொழுது இவர்கள் அங்கே சொல்லியும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிற இந்த சபையில் சில மக்களில் யூதர்னு வர்றவங்க உண்மையான யூதனா இல்லை, உண்மையான ஆண்டுடைய பிள்ளையா இல்லை, சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க இந்த சபையில் தொந்தரவு கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த எளிய மக்கள் அவங்க யூதராச்சே, அவங்க ரொம்ப பெரியவங்களாச்சே அப்படின்னுட்டு இவங்க அவங்களோட எப்படி செயல்படுவது என்பதை குறித்து ஒருவேளை யோசிக்கலாம், திகைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். பாருங்களேன், உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஒரே ஒரு வழியை தான், நம்ம இருக்கிற வண்ணமாக ஆண்டவரிடத்தில் போய், கர்த்தாவே இதுதான் என்னுடைய நிலை, இதுதான் நான், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு தெரியல, நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் கொண்டு போகணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, எனக்கு புரியல, என்ன செய்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இதை நான் எப்படி கையாளணுங்கிறது எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை அப்படின்னும் பொழுது ஆண்டவர் அந்த வாழ்க்கையை அழகாக கட்டுவார், இந்த குடும்பத்தை அழகாக கட்டுவார். அவங்க வாழ்க்கையை ஏன் அங்கே தேவன் அவர்களோடு இருப்பார். இல்லைன்னா நம்ம செய்யலாம். இந்த உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இருக்காங்க, நிறைய பணக்காரர் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, பெரிய பெரிய திறமைசாலி இருக்காங்க, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய பல காரியங்களையெல்லாம் மக்கள் செய்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அங்கே ஆண்டவர் இல்லையே. அப்போ நான் செய்கிற காரியத்தில் ஆண்டவர் இல்லைன்னா எப்படி நான் அதை ஆசீர்வாதமாக காண முடியும்? பாருங்கள், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தான், சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க தான், முக்கியமாக இந்துக்களை விட்டுருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த சபை, யார் சபைக்கு தான் ஆண்டவர் எழுதுகிறாரு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் மாயமாலம் பண்ணுறாங்க. ஏன் மாயமாலன்னா என்ன? உள்ள ஒன்று வெளியே ஒன்று, உள்ளே இருக்கிறது வேறு. ஆண்டவருக்கு முன்னாலேயே அவங்க ரொம்ப ஆண்டுடைய பிள்ளைகளைப் போல நடிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பேசுறது. அப்போ ஆண்டவர் பார்த்து என்ன செய்வார்? சொல்லப்போனால் அது ஒரு பாவமே கூட. ஏன்னா நம்ம பாவம் செய்கிறோம், ஆண்டவருக்கு முன்னால் நம்மளை ஏமாற்ற பார்க்குறோம். சொன்னார் அந்த 10வது வசனத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. நீ உனக்கு பாடு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நீ பயப்படாத. இன்றைக்கி பாடுகள் நிறைய இருக்குல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்குது. இவங்களுக்கும் பாடுகள் தான்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்பட வேண்டாம். ஏன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஆண்டவர் மலை பிரசங்கம் செய்யும் பொழுது ஆவியல் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னார். அப்படின்னா என்னென்னா, எளிமையான விசுவாசம், ஆண்டவரை சார்ந்து வாழுகிற அந்த நம்பிக்கை, ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை, தாழ்மையாய் ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, அதில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோட கூட இருப்பாருங்க. இல்லைன்னா ஆண்டவர் நம்மோட கூட இருக்க, இப்போ நான் ஏதோ ஒன்று செய்கிறேன், அதில் ஆண்டவர் என்னோட கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் திட்டமிடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அப்படி பண்ணுன்றாங்க, இப்படி பண்ணுன்றாங்க, அப்படி பணம் சேர்த்துன்றாங்க, இதை பண்ணணும், ரைட்டு. ஆனால் ஆண்டவர் அதில் இருக்காரா? ஆண்டவர்னோட கூட இருக்கிறாரா? அவர் இல்லாமல் இருக்கிறதாக நினச்சிட்டாலும் அது தப்பு. அவர் இல்லாமல் இருக்கார் நினச்சிட்டோமா அது ரொம்ப ஆபத்தானது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகள் தான்ப்பா, ஆனால் பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த பைபிளில் பார்க்குற வசனம் என்னெல்லாம், நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத. அம்மையாலே ஆண்டவர்னோட கூட இருக்கிறாரா? கூட இருப்பாரா? இல்லை நான் செய்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு பிரியமில்லாமல் எந்தாவது இருக்கா? நான் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று நடிச்சிட்ருக்கேனா? மாயமாலமாக வாழ்கிறேனா? ஏன்னா மனுஷர்கள் என்னை மதிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? 4 பேர் பார்த்து என்னை பார்த்து உயர்வாக பேசி அதில் என்ன ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? பரவாயில்ல, இவர் பெரியவர், இவர் அப்படி இப்படின்னு பேசுகிறேன், ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது, சுத்தமாக ஜீரோ. இல்லை, மனுஷர்கள் என்னை மதிக்கணும், மனுஷர்கள் என்னை பெருசாக நினைக்கணும்னு நினச்சி நான் வாழ்வேனானா நான் ஒரு மதியினந்தான். மனுஷர்கள் என்னை மதித்து என்ன பிரயோஜனம்? மனுஷர்களுக்காக இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு முன்னால் எப்படி இல்லை? ஆனால் நீ இப்படி வாழ்வாயானா கர்த்தர்னோட கூட இருக்க மாட்டாரே. அப்போ ஆண்டவனோட கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்படாது. இல்லை நம்ம இல்லை, இந்த வேதம் ரொம்ப தெளிவானது, ரொம்ப சிம்பிள். பைபிள் ரொம்ப சிம்பிள் புக். வெள்ளைன்னா வெள்ளை தான், இருள்னா கருப்புன்னா கருப்பு தான், அதான் வேதம் தான் சொல்லுது. இதில் வெள்ளையை போய் கருப்பு கருப்பு வெள்ளைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். பைபிள் சொல்லுது, என் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். உடனே எங்கே போனாலும் சரி, ரோட்டில் போனாலும் சரி, தூங்கினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, என் இருதயத்தை பார்க்குறாரு. அவர் பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் சரியில்லை, அந்த இருதயத்தில் பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, கசப்பு இருக்குது, மனமேட்டுமை இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் நம்மோட கூட இருக்க மாட்டேன்றார். அதோடு கூட அதுக்குரிய தண்டனையும் உண்டு, பாவத்துக்குரிய தண்டனை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஒருவனும் தப்ப முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையான விசுவாசம் என்னென்னா, ஆண்டவரே என்னை மன்னியும், என் வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் கூடாது, நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நான் சரியில்லை, விசுவாசம் இல்லை, நான் நம்புகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் உலக கவலை தான் எனக்கு இருக்குது, எதை பார்த்தாலும் கவலைப்படுறேன். அப்போ நம்ம நம்புகிறேன்னு சொல்கிறது எப்படி தப்பு ஆண்டவரே? நீர் எனக்கு உதவி செய்வீர்னு சொல்லி நான் நம்புவேனானா இந்த உலக கவலையெல்லாம் உம்மிடத்தில் கொண்டாந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் எனக்காக செஞ்சு முடிப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. அது எனக்கு தாருன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா என்ன, கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உலக கவலை தான் இருக்கும். அடுத்தது என்ன இருக்குது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவங்களுக்கு எப்படி இருக்குது, இவங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு திருப்தி இல்லாத இருதயம். நேற்று ஒரு பிச்சைக்காரர் வந்தார் இங்கே முன்னால், என்னை பார்த்து. அப்போ தான்
உள்ளே வந்த அவன் நேத்தானே உள்ளே வந்த உடனே அவர் அங்கே வெளியே நின்று காசு கேட்டார். அப்போ அவர்கிட்ட சென்று நான் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், என்னை விட நீங்கள் பணக்காரர் ஐயா. ஏன்னா தினம் அந்த படியில் வந்து உட்காந்துட்டு அந்த நாள் வசூலையெல்லாம் கணக்கு போடுவார். நான் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், அந்த நாள் அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த காசெல்லாம் எண்ணிகிட்டு இருப்பார். ரூபா நோட்டு தனியாக, காசு தனியாக. நான் தான் சொன்னேன், ஐயா என்னை விட நீங்கள் பணக்காரதை நிறையா தினம் பார்க்குறேன்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய பேருக்கு காசில் இருக்கிற சந்தோஷம் ஆண்டவரில் இருக்கிறதில்ல. காசில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது, ஆனால் ஆண்டவரில் சந்தோஷம் இல்லை. அதுமாதிரில இந்த தேவனை நம்ம யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. உள்ளது உள்ளது, இல்லது இல்லது, அதுதான் சொல்கிறார். உண்மையாலுமே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இந்த வேதம் போதிக்கிற வழி என்னென்னா, அவர் உண்மையுள்ளவர், கிருபையுள்ளவர், மாறாதவர். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆகவே அவரை உண்மையாக நான் சார்ந்து கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கட்டுறார், குடும்பங்களை கட்டுறார். அவர் இல்லாமல் நம்ம கட்டும்படியாக எவ்வளோதான் யோசித்தாலும் அது ஒரு நாளும் நிற்காது. மணல் மேலே தான் நம்ம கட்டிகிட்ருப்போம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படின்னா மணல் மேலே கட்டிகிட்ருக்காங்க. கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா தருணங்களையும் இழந்து அவரோடு ஒப்புரவாகாமையே வாழ்ந்து ஒரு மாயமாலமாகவே வாழ்ந்துட்டோம். நம்ம வெளியே ஒன்று உள்ள ஒன்று. ஆண்டவருக்கு முன்னாலேயே மாயமாலம் பண்ணுறோம். அதுமாதிரிலே அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லை? எவ்வளோ பெரிய நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். நம்மளே அழிச்சிக்கிறோம். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தான். அவரையே நம்ம ஏமாற்ற பார்த்தோம்னா வேறு எங்கேங்க நமக்கு நம்பிக்கை இருக்குது? அவரையே நான் ஏமாற்ற பார்க்குறேன், அப்போ நான் எங்கே போவேன்? எங்கே நம்பிக்கைக்குன்னு வேறு இடம் இருக்கா? எனக்கு நம்பிக்கைக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தான். அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரச்சு போல நீங்கள் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன், உனக்கு சமாதானம் தர்றேன், உன் வாழ்க்கையை நான் கட்டுறேன், மோட்ச ராஜ்யத்தை தர்றேன், இந்த உலகத்தை நம்பாத. இவ்வளவு சொல்லியும் நான் அவருக்கு முன்னால் போய் நான் ஏமாத்தினா என்ன நான் ஏமாற்றிக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தாங்க இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இந்துக்கள் எல்லாம் விடுங்க, நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஆண்டவர் அவர்களோட கூட இல்லை, தேவன் இல்லை. ஏன்னா தேவனோடு நீ வாழலையே, அவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலையே. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அவர் நம்ம வாழ்க்கையை கட்டலைன்னா நம்ம என்னதான் பணம் பொருள் ஞானம் இதெல்லாம் வச்சு செஞ்சால் கூட அதை ஆண்டவர் இடிச்சிருவாங்கிறார். அதுமாதிரி இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இந்த வேதத்தை நம்பும் பொழுது அவருக்கு உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உங்கள் காரியத்தில் எதுவும் உண்மையாக இல்லை. சிமன்னா சபையை பார்த்து சொல்கிறார், நீ நிறைய பாடுகள் 10 நாள் உபத்திரப்படும், நான் பயப்படாத, நான் உடனே கூட இருக்கிறேன். இந்த மாலையில் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாத. உன்னோட ஆண்டவர் சொல்லுவாரா? நீ அப்படி வாழ்கிறையா? உன் வாழ்க்கையில் அவருக்கு முன்னால் அப்படி தாழ்த்தி வர்றையா? அவர் உன்னை பார்க்கும் பொழுது உன்னை பயப்படாதன்னு சொல்ல முடியுமா? இல்லை உன்னை பார்க்கும் பொழுது சரியில்லை. எத்தனையோ பேர் ஆண்டவரை கனப்படுத்துறதில்ல, சபையை கனப்படுத்துறதில்ல, சபையை அவங்க கனப்படுத்துறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாங்க காரியம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை கனப்படுத்துறலே நான் கனப்படுத்துகிறேன், என்னை கனவீனப்படுத்துறலே நான் கனவீனப்படுத்துவேன். அதில் வேறு ஒன்றும் பிளெயினாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. என்னை கனவீனப்படுத்துறியா, நான் உன்னை கனவீனப்படுத்துவேன். நீ என்னை கனப்படுத்துறியா, நான் உன்னை கனப்படுத்துவேன். அப்போ நான் கனமடைய ஒரே ஒரு வழி என்ன? ஆண்டவரை கனப்படுத்துறது தான். நான் அவரை கனவீனப்படுத்த அதுக்குரிய காரியத்தை அறுப்பேன். அதான் பைபிள் சொல்லி, எதை விதைக்கிறீ அதை அறுப்பப்பா. ஆகவே இந்த சிமன்னா சபையை பார்த்து பயப்படாத. இந்த மாலையில் ஆண்டவர் நம்மோட பேசுகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் இருக்கணுங்க, நம்முடைய இருதயம் இருக்கணும். அப்போ இருதயம் இருக்கணும்னு என்ன?
அதுக்கு முன்னால் பெரிய பக்திமானங்கிறதுல உள்ளது உள்ளபடி ஆண்டவரிடத்தில் தாழ்த்துறது தான் உண்மையானது. ஆண்டவர் இப்படி இருக்கிறனே மன்னியும், எனக்கு உதவி செய்யும், என்னுடைய குணமெல்லாம் மாறாமல் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எத்தனையோ வருஷம் எனக்கு தருணத்தை கொடுத்துட்டீர், எத்தனையோ வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் என்னில் என் குணம் மாறல, என் வாழ்க்கையை மாறல. எத்தனையோ பேர் இப்படியே வாழ்ந்து கடைசியில் கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அவங்களே ஆண்டவர் அவங்கள தற்கொலை பண்ணி தான் மாறதான். ஆண்டவர் அழகாக அவ்வளோ அருமையான காரியங்களை சொல்லியுமே ஆண்டவர் எனக்கு அது வேண்டான்னு சொல்லி போகும் பொழுது எந்த போதனையும் அவங்கள ரட்சிக்காது, எந்த ஊழியனும் அவர்களை ரட்சிக்க மாட்டாங்க. ஆகவே நம்மை தாழ்த்தும். ஆண்டவரே மன்னி, இந்த சிமன சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத. இப்போ நம்ம ஆண்டவர் நம்மோட கூட இருந்தால் இது எப்படி ஒரு பெரிய வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவர் நம்மோட கூட இல்லைன்னா யார் இருப்பா? சாத்தான் தான் இருப்பான். பாருங்கள், பைபிள் சொல்லுது சாத்தான் தான் இருப்பாங்க. இப்போ வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகத்தில் 2 தாங்க. ஒன்று ஆண்டோடைய பிள்ளை, சாத்தானின் பிள்ளை. ஆண்டோடைய பிள்ளை இல்லாதவங்க எல்லாமே சாத்தானுடைய பிள்ளை தான். ஏன்னு கேட்டால் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு செவி கொடுக்குறாங்க, அவன் சொல்கிறத நம்புகிறாங்க, அவன் சொல்கிறத கேட்குறாங்க. இப்போ கடைசியில் சாத்தான் அவங்கள கொண்டு போய் நரகத்தில் அவன் தள்ளிடுறான், அவன் இருக்கிற இடத்துக்கு. ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம தாழ்த்தும். ஆண்டவரே, ஏன்னா நமக்கு எவ்வளோ காலம் கொடுக்கப்பட்ட தெரியாது. தேவனோட ஒப்புரவாகும். அவருக்கு முன்னால் மறைக்காது, எதையும் மறைக்காது, ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு நாளும் செழிக்க மாட்டான்ட்டார். யாருக்கு முன்னால் மறைக்க? ஆண்டவருக்கு முன்னால் மறைக்கிற. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், என்னை மன்னி, என்னை மாற்றும். நான் இவ்வளோ காரியங்களை நான் மாறாமல் இப்படியே இருக்கிறேன், இவ்வளோ சத்தியத்தை கேட்குறேன், இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன், ஆனால் இப்படியே வாழ்கிறேன், என்னை மன்னி ஆண்டவர். என் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஒரு நல்ல தேவன், இரக்கமுள்ள தேவன். இந்த தேவனிடத்தில் ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்த முடியலன்னா அவன் எந்த தேவனிடத்தில் தாழ்த்த முடியும் சொல்லுங்க? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த அன்பையே வெளிப்படுத்திட்டாரு. சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்துட்டாரு, தன்னுடைய இரத்தத்தை சிந்திட்டாரு. நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவ்வளோ அன்பை வெளிப்படுத்திட்டாரு. இந்த தேவனுக்கே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவர்கிட்ட நம்ம வர விரும்பலைன்னா அவர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிபேர்ன்றதாலும் பஞ்சை போல வெண்மையாகுன்னு சொல்கிறார். உன் பாவம் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, நீ வா, நான் உன்னை மாற்றுறேன். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் எவ்வளோ சொன்னார், கேட்கல. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க, சேம் டிட்டோ. ஏன்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறாங்க. இஸ்ரேல் மக்களுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் செவி கொடுக்கல. 10 லட்சம் பேர் கிளம்புனாங்க, ஆண்கள் மட்டுமே எகிப்திலிருந்து. ஆண்டவர் மறுபடியும் சொன்னார். 40 வருஷமாக அவங்களோட போராடினார். 40 வருஷமாக ஆண்டவர் நம்மளுடைய சிலர் எத்தனையோ வருஷம் போராடிட்டு தான் இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு போராடுறார். நீ வா என்னோட ஒப்புரவாகு, நீ சரிபடுத்து, நீ வாழ்க்கை என்னை தாழ்த்து. நீ ஆண்டவர் கேட்குறதெல்லாம் என்னென்னா, நீ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி என்னிடத்துல தாழ்த்து. அதுதான் மனுஷனுக்கு பெருமை தான். எல்லா பாவத்துக்குமே காரணம் பெருமை தான். சாத்தா விழுந்ததுக்கும் காரணம் பெருமை தான். சாத்தா இன்றைக்கி நம்மளை ஏன் ஆண்டவர்கிட்ட வர விட மாட்டேங்கிறான்? அந்த பெருமை தான். ஐயோ, ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்து விரும்பதில்லை. அதுமாதிரிலே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமான நிலையில் இருக்குது. கிறிஸ்தவர்கள் நிலை இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியுமா? இப்போ மரணம் வந்தால் நான் மோட்சராஜ் இங்கேயே நான் ஆண்டவனோட கூட இல்லையா, அங்கே எப்படி நீ போக முடியும்? ஆண்டவனோட கூட இருக்காருன்னு சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவி எனக்குள் வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவி, அவர் மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியான உள்ளே வர்றார், இடத்துல உறவு கொண்டுகிறார், சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறார். அவரிடத்துல நம்ம மறைக்க முடியுமா? அனனியா சப்பிரால் என்ன நினச்சாங்கன்னா, எல்லாரும் பொருளெல்லாம் விற்று கொண்டு வந்தாங்க. அனனியா சப்பிரால் என்ன நினச்சாங்கன்னா, எப்போ யாருக்கு தெரியும்? பேதருக்கு தெரியுமா?
ஆகவே அந்த விற்றுட்டு ஒரு பகுதியை வீட்டில் மறைச்சிட்டாங்க. முதல்ல இவ சபிரால் வர்றா. வந்த உடனே பேதுரு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீயே போய் சொல்கிற, இவ்வளோ தானே வித்த? ஆமாம், செத்து போனான். அடுத்தது அனனியா வர்றான். அவன்கிட்டையும் இதே கேட்கும் பொழுது அந்த அம்மா கூட அடக்கம் பண்ணி வர்றதுக்குள்ளே வந்துட்டான். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். சொல்லப்போனால் அந்த நாட்களெல்லாம் போல இருந்தால் நம்ம ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். ஆகவே இந்த சிமர்னா சபையை பார்த்தாண்டு பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்ல, அப்படி ஆண்டவர் நம்மோட சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குமானா அதை போல் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன இருக்குது? ஆண்டவனோட கூட இருந்தால் நான் எதுக்குங்க பயப்படணும்? ஆண்டவனோட கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, சமாதானமாக இருக்குல்ல, விடுதலை இருக்குல்ல, யாரை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் தேவனே என்னோட கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தாவே, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஆமாண்டவரே, உமக்கு முன்பாக நான் என்னத்தையும் மறைக்க முடியும்? என்னுடைய எல்லா எண்ணங்களும் தெரியும், சிந்தனைகள் தெரியும். உமக்கு முன்பாக ஒன்றுமே நான் மறைக்க முடியாத ஆண்டவரே. தேவா, வேதனை உண்டாக்குறவைகள் இருக்கா? இதெல்லாம் எடுத்து போடும். உம்மை வேதனைப்படுத்தி நான் செழிக்க முடியுமா ஆண்டவரே? உம்மை துக்கப்படுத்தி நான் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியுமா? இல்லை ஆண்டவரே, அது தவறு தாப்பனே. ஆண்டவரே, நான் என்னுடைய பெருமையினால் ஆண்டவரே என்னுடைய குறித்து நான் மேட்டுமையாக இருந்த உம்மிடத்தில் வரும்பொழுது ஆண்டவரே, நீர் என்னை அருவருக்கிறீர், என்னை உதாசீனப்படுத்து. உம்மை கனப்படுத்தல் என்னும் பொழுது ஆண்டவரே, என்னை எங்களை நீங்கள் எப்படி கனப்படுத்துவீங்க ஆண்டவரே? இந்த சபையில் தொடர்ந்து கிரியை செய்யும் தாப்பனே, தொடர்ந்து கேட்குற இந்த சத்தியத்தை இந்த மக்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்ற அந்த பயத்தை தாரும், தெய்வ பயத்தை தாரும். தெய்வ பயம் இன்றைக்கு ஆண்டவரே சபையில் இல்லை தாப்பனே. தெய்வ பயம் இல்லாதனால நாங்கள் எப்படியும் ஏதோ செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, இந்த உலக மக்களைப் போல தான் வாழ்கிறாங்க. ஆண்டவருக்கு பயந்து வாழுகிறது இல்லையே. எவ்வளோ ஆண்டவரே வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, ஆண்டவர்களுக்கு உதவி செய்யலை. அவங்க சொந்த அறிவை கொண்டு உலக மக்களைப் போல வாழ்கிறாங்க. ஆனால் கூட அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. அந்த தோல்வியை, ஐயோ ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்குது, ஏன் எனக்கு என் குடும்பத்தில் விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது, நான் ஆண்டவரிடத்தில் போவேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தவர்களுக்கு மனதில்லை. ஆண்டவரே, மன்னியும் தாப்பனே, மன்னியும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் எவ்வளோ ஆண்டவரே மாயமாலம் பண்ணுறோம். மனுஷனுக்கு முன்பால் மாயமாலம் பண்ணுறது வேறு, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாகவே மாயமாலம். ஆண்டவரே, நீர் அருவருக்கிறீர் கர்த்தாவே, மன்னியும் ஆண்டவர். உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் எதை மறைக்க முடியும்? என் வாழ்க்கையில் நான் எதாவது மறைக்க முடியுமா? மன்னித்தருளும் ஆண்டவரே. தேவா, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் வர்றாங்க, ஆனால் எத்தனை பேர் உண்மையாக அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து வாழணுன்ற ஒரு சிந்தை இருக்குது கர்த்தாவே. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே ஆண்டவரே ஒரு சமாதானம் இருக்கிறதை போல தெரியல. ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஆண்டவர்களோடு இல்லை ஆண்டவரே, ஆண்டவர்களோடு இல்லை. ஆகவே அநேக சமயங்களில் ஆண்டவர் இல்லாததுனால ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் நடப்பிப்பார்ன்றது விசுவாசம் இல்லாதனால அவங்க ஆண்டவரை கனப்படுத்தாமல் உலகத்தை கனப்படுத்த பார்க்குறாங்க, உலகத்துக்கு பிரியமாக இருக்க பார்க்குறாங்க, உலக வழிகளை தேடுகிறார்கள், உலக ஞானத்தை கொண்டு செயல்படுகிறார்கள், உலகத்துக்கு பிரியமாக இருக்க வாஞ்சிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழணும்னு அவங்க நினைக்கிறதில்ல. ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய தப்பு. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்கிற ஆண்டவரே, மற்றவங்க எங்களை ஏமாற்ற வேண்டியதில்லை. எங்களுடைய பாவங்களே ஆண்டவரே எங்களை அழித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாவங்களே உம்மை விட்டு எங்களை தூரப்படுத்துகிறது ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களே உம்மை விட்டு பிரிக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ செய்தாலும்
நீ சொல்லுகிறீர் ஆண்டு, பொத்தல் பையில் போடுறத போல் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். போட 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 ஆண்டவரே அது கீழே போயிட்டுருக்கு, ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை. வெடிப்புள்ள தொட்டிகளை என் ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறீர். தண்ணி ஊற்ற ஊற்ற அது தொட்டி வெடிச்சிருக்கிறதுனால தண்ணியே நிற்கிறதில்ல. ஆண்டவரே எவ்வளோ உண்மை தாப்பனே. ஆண்டவரே இதெல்லாம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறது ஆண்டவர். நாங்கள் பொத்த பையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ சம்பாதித்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அது நிறைவில்லை. வெடிப்புள்ள தொட்டியை போல் நாங்கள் எவ்வளோ ஊற்ற 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 அது ஒன்றும் நிற்கிறதில்ல. ஆண்டவர் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இந்த சபையிலும் கூட அவதமாக இருக்குது தாப்பனே. ஏறக்குறைய எல்லா குடும்பங்களின் நிலை அப்படித்தான் இருக்குது. உண்மையாலுமே ஆண்டவரே இந்த சபையில் ஒரு உயிர் மீழ்ச்சியை நீர் மாற்றம் தர முடியும். ஆனாலும் விட்டு விடாதிரும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, தங்களுடைய அறியாமையினால் ஆண்டவரே இப்படியெல்லாம் வாழ்ந்து கடைசியில் அந்த மோட்சத்துக்கு போகிறதையெல்லாம் அந்த சாக்கியத்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இழந்து போய் கடைசியில் ஆண்டவரே அது ஐஸ்வர்யவான போல் அங்கே மனம் திரும்ப என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? அங்கே போய் மனம் திரும்புகிறான், கிடைக்கப்பட்ட எல்லா காலங்களையும் விட்டுட்டான். எத்தனை வயது மறிக்கும் போதுன்னு தெரியல, ஆனால் மனம் திரும்பணுங்கிற பற்றி அவன் தெரிஞ்சிருந்தான், கேட்டிருந்தான், ஆனால் மனம் திரும்பலை. ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே இங்கே மனம் திரும்பலை பற்றி கேட்டிருந்தோம், இந்த மன மாற்றத்தை விரும்பலை ஆண்டவரே, தன்னை தாழ்த்து விரும்பலை. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்கிறேன். ஒரு நாளும் செழிக்க முடியாது ஆண்டவரே, ஒரு நாளும் ஒரு காரியத்தில் கூட நாங்கள் செழிக்க முடியாது. நாங்கள் எதை கட்டினாலும் அதை நீர் இடிச்சிருவேன்னு சொல்கிறீர் ஆண்டவரே. நீர் இடிப்பீர், ஆனால் நாங்கள் அதை எடுத்து திரும்ப கட்ட முடியுமா? மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களில் நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே குற்றவாளிகளாக நிற்கிறோம். இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் சந்தி ஆண்டவர் ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்குரிய நல்ல ஆண்டவர் இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வீணாய் போயிட்டாங்களே. வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு, வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களும் வீணாக போச்சு ஆண்டவரே. கடைசி காலத்தில் ஒருவேளை நாங்கள் எப்படி இருப்போம் தெரியாது. இன்றைக்கி ஒருவேளை ஆரோக்கியம் இருக்கலாம், ஆனால் கடைசி காலங்களில் ஆண்டவரே யார் எங்களை கவனிக்க முடியும்? மனுஷர் முடியுமா? பணத்தினால முடியுமா? ஆண்டவர் எங்களோட கூட இல்லைன்னா ஆண்டவரே, ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனோட கூட இல்லையோ அந்த மனுஷன் ஆண்டவரே ரொம்ப பரிதாபமானவன். நம்ம வாழ்க்கையே ஆண்டவரே அது ஒரு வீணாய் போகிற வாழ்க்கை, வீணாய் போகிற வாழ்க்கை. ஆண்டவரை கூட இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? மன்னியும் ஆண்டவரே. இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தான் வழி நடத்தும் ஆண்டவர். எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியலை தாப்பனே. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உப்பாக இருக்க வேண்டியவங்க. ஆனால் நாங்களே இப்படி இருக்கிறோமே, நாங்களே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி உப்பாக இருக்க முடியும்? அவர்களுக்கெல்லாம் இப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? எங்களை சுற்றி எத்தனையோ ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்காகவெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணி அவர்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்த வேண்டியவர்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்களே ஆதாயப்படுத்தப்படாத மக்களாக இருக்கிறோமே. நாங்களே எங்களோடையே நீர் இல்லை ஆண்டவரே. அவரிடத்தில் நாங்கள் போய் ஆண்டவர் எப்படி உங்களோட கூட இருப்பார்னு சொல்ல முடியும்? மன்னியும் ஆண்டவரே. தெளிவாக இந்த நாட்களில் பேசும், வருகிற காலங்களிலும் கூட ஆண்டவரே இந்த சத்தியத்தை தெளிவாய் போதிக்கும்படியான கிருபையை தாரும். சத்தியத்தின்படி போதிக்கலைன்னா ஒரு ஊழியக்காரனோடு ஆண்டவரே இருக்க மாட்டார். ஆண்டவரே, மனுஷர்களை நான் பிரியப்படுத்தும்படியாக போதிப்பேன், ஆனால் நீர் என்னோடு கூட இருக்க மாட்டீர். அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? இன்றைக்கி எத்தனையோ சபைகள் அப்படி தான் இருக்குது. மனுஷர்களை பிரியப்படுத்தவும் அல்லது ஆண்டவரே மற்றவர்களுடைய மேன்மை பாராட்டுதலை எண்ணியும் இன்றைக்கு போதிக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? ஆண்டவர் அவர்களோட கூட இல்லைன்னா ஆண்டவரே எவ்வளோ பரிதாபம் ஆண்டவர், எவ்வளோ பரிதாபம். ஐயோ, இந்த நரகத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கு முடிவே இல்லை. உலகத்திலேயாவது ஒரு நாள் நாங்கள் மரித்துருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆனால் முடிவில்லை. ஐயோ ஆண்டவரே, இந்த இடத்துல நீ இறங்க மாட்டீரா? கிருபை செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.